வாக்குகளை எப்படி சுத்தமாக பேக்கேஜில் எப்படி எடுப்பது, இதுதான் செந்தில் பாலாஜிக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட். மனசாட்சி உள்ள கிறித்துவரை பார்த்து நான் கேட்கிறேன், செந்தில் பாலாஜிடா நீங்கள் 20 கோடி ரூபாய் வாங்கி 2 கோடி ரூபாய் ஒரு சர்ச்சுக்கு, 10 சர்ச்சுக்கு 20 கோடி ரூபாய். இந்த 20 கோடியை வாங்கி தேவாலயங்கள் கட்டினால் அது பாவம் இல்லையா? சாராய காசு தானே அது. சாராய வாடையோடு சர்ச்சுகள் உருவாவது எந்த வகையில நியாயம்? தமிழக இளைஞர்களின் எதிர்காலம் போதையால் சூறையாடப்படுகிறது. போதையால் பெருகும் குற்றங்கள் இன்று தமிழகத்தையே தள்ளாட வைத்துள்ளது. இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. பிரேமலதாவை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கே மார்க் போடுகிற ஒரு பெரிய தலைவரா தன்னை கருதியதனுடைய விளைவுதான் திமிர் தெனாவிட்டு அகங்காரம், கர்வம், தலைக்கணம் தான் அந்த பேச்சினுடைய சாராம்சம். கற்பழிப்பு, கொஞ்சம் ரேப்பிங், கொஞ்சம் பாலியல் புகார், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா. அந்த கொஞ்சம் அபின் விற்கிறான், கொஞ்சம் கஞ்சா விற்கிறான், கராயன் விற்கிறான், கொஞ்சம் ட்ரக்ஸ் விற்கிறான், கொஞ்சம் பத்தப்பட்ட, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா. இந்த கட்சி தான் வேணும்னு திமுக சேர்த்துருக்கு. திமுகவுடைய அழிவு ஆரம்பம். ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்று சொல்லுவோம். வணக்கம். வணக்கம். திமுகவுடைய கூட்டணியில் இருக்கிறாங்க. பொதுவாக கூட்டணி கட்சிகளை பொறுத்தவரையும் எந்த கட்சி தலைமை ஏற்றிருக்காங்களோ அவங்க மீதான பெரிய விமர்சனங்களை சாதாரண நாட்கள் வைக்கிறதே ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அதுவும் தேர்தல் நெருக்கத்தில் வரும்போது, தேர்தல் பரப்புரையின் போது அந்த கூட்டணி கட்சியை பற்றி விமர்சனங்களை தவிர்த்து தான் பேசுவாங்க. பிரேமலதா அவர்கள் பேசும்போது திமுக ஆட்சி மேலே பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், போதை பழக்கங்கள் அதிகமாக இருக்குது, இந்த ஒன்று தான் திமுக ஆட்சியினுடைய குறை அப்படின்னு சொல்லலாம் பேசியிருக்கிறாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இது எப்படின்னா, பல பேர் சோசியல் மீடியா எப்படி இருந்தாங்க, திமுகவின் துரேந்தர் பிரேமலதா அப்படின்றாங்க. இது அப்படி தான் புரிஞ்சுக்கிறதா? இல்லை, பிரேமலதாவை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கே மார்க் போடுகிற ஒரு பெரிய தலைவராக தன்னை கருதியதனுடைய விளைவு தான் இந்த வார்த்தை. திமுகவை விட ஒரு பெரிய கட்சி தன்னுடைய கட்சி. திமுகவே தன்னுடைய கட்சியுடைய ஆதரவை வேண்டி விரும்பி பல நாட்கள் தவம் கிடந்து தன்னுடைய கட்சியினுடைய ஆதரவை பெற்றிருக்கிறார். இந்த திமிர் தெனாவிட்டு அகங்காரம், கர்வம், தலைக்கணம் தான் அந்த பேச்சினுடைய சாராம்சம். எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இங்கே கொஞ்சம் கற்பழிப்பு, கொஞ்சம் ரேப்பிங், கொஞ்சம் பாலியல் புகார், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா. அந்த கொஞ்சம் அபின் விற்கிறான், கொஞ்சம் கஞ்சா விற்கிறான், கராயன் விற்கிறான், கொஞ்சம் ட்ரக்ஸ் விற்கிறான், கொஞ்சம் பத்தப்பட்ட, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா. இது யாருக்கு வரும்னா, அந்த விமர்சனம் செய்கிற கட்சியை விட பல மடங்கு பெரிய கட்சிகள், பெரிய தலைவர்கள்ட்ட தான் இது போன்ற கருத்துக்கள் மிக சாதாரணமாக வந்து விழும். இதுதான் பிரேமலதாவிடம் வந்து விழுந்தது. ஏன்னா பிரேமலதாவை வருந்தி திமுக அவரை அழைத்து கொண்டது. அப்படி அழைத்து கொள்ளுகிற பொழுது நீங்கள் திமுக மீது பயமோ பற்றோ அல்லது திமுகவிடம் இப்படி அவையடக்கத்தோடு பேச வேண்டும் என்கின்ற உணர்வோ ஒரு சதவீதம் கூட கிடையாது. நீங்கள் திருமாவளவை ஒரு கூட்டணி கட்சி தலைவர், தலித்து வாக்கை இந்த அம்மா இல்லாமல் அங்கே ஜெயிக்க முடியாது. தலித்து வாக்கு என்பது அது ஒரு பெரிய வாக்கு வங்கி. ஆனால் அந்த அம்மா அதை பற்றி சீரியஸே இல்லை. ஏன்னா அந்த அம்மா ஒரு ப்ரொஃபஷனல் அரசியல்வாதி அல்ல. கணவன் இறந்த பிறகு இறப்பதற்கு முன்பே ஸ்ட்ரெச்சரில் கொண்டு வந்து இந்த பொன்னாளில் நன்னாளில் நான் இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக பதவியேற்றுக்கிறேன்னு அந்த அம்மா சொல்லிச்சு. அப்போ பார்த்த விஜயகாந்த் என்ன பாடுபட்டார்னு பார்த்தோம். அவர் மரணப்படுக்கையில் போராடுகிற பொழுது கண்ணாடி போட்டு, சட்டை போட்டு, வேட்டி கட்டி அவர் எப்படி கொண்டு வந்தாங்க? நடந்து வந்தாரா? இல்லை ஏதாவது ஓடி வந்தாரா? மருத்துவமனையில் ஐசியூவில் படுத்து கிடந்த நபர் அவர். கல்யாணத்துக்கு கொண்டு வந்து அம்மா அவசர பொதுச் செயலாளராக தன்னை அறிவித்து கொண்டது. இந்த கட்சி தான் வேணும்னு திமுக சேர்த்துருக்கு. திமுகவுடைய அழிவு ஆரம்பம். திமுக மிகப்பெரிய அழிவை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது. நீங்கள் தேர்தல் முடிஞ்ச பிறகு பாருங்கள், பல பேர் தப்பி ஓட போகிறாங்க. தேமுதிகவை பொறுத்தவரை நீங்கள் பிரேமலதா வருது, கமலஹாசன் வர்றாரு, எங்கே திருமாவளவன்?
தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள்லேயே அதிகமான வாக்கு வங்கி ஒன்று முஸ்லீம். எந்த முஸ்லீம் தலைவர்களும் பிரதிநிதிப்படுத்தப்படவே இல்லை. முஸ்லீம் தலைவர்களே காணாம. 14% இருக்கிற முஸ்லீமை ஒருத்தரை கூட காணாம. ஏன் தகுதி இல்லையா? பிரேமலதாவை விட தகுதியற்றவர்களா? கமலஹாசனோட தகுதியற்றவர்களா? முஸ்லீம அமைப்புகள் எல்லாம் ஒரு 100 அமைப்பு வச்சுருக்கான். இந்த 100 அமைப்பு ஒன்று திரட்டக்கூடிய சரியான தலைவர் இல்லாததான் அங்கே ஒரு பெரிய சாபக்கேடு. 14% முஸ்லீம் வாக்கு தான் திமுகவை காப்பாற்றுது. ஒரு முஸ்லீம் பிரமுகரை கூட மேடையில் கௌரவப்படுத்துறது நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. பிரேமலதாவுக்கு இருக்கிற முக்கியத்துவம் திருமாவளவனுக்கு இருப்பதாக தெரியவில்லை. கமலஹாசன் என்ன ஓட்டு இருக்கு? சினிமா மூஞ்சி தான் இருக்கு. இந்த பக்கம் என்ன இருக்கு? 0.5% கீழே. அப்போ 2 பேர். அப்போ திமுகவுக்கு பெரிய அரசியல் யாரை நம்பி இருக்காங்க? ஒன்று சபரீஷன், 2வது செந்தில் பாலாஜி, 3வது ஏவா வேலு. இவர்களை அத்தனை பேர் நம்பி இருக்கிறதே காந்தி. இதை தாண்டி அரசியலே இல்லையே. சரி, இப்போ இன்னொரு விஷயம், இந்த விஷயம் ஒரு பக்கம் இருக்குது. கோவையில் வந்து நம்ம ஏற்கனவே பேசுகிறோம், கோவையில் கால நிலவரங்கள் எப்படி இருக்குது, செந்தில் பாலாஜி எப்படி என்ன மாதிரி விஷயங்களை கையில் எடுத்து வராருன்னு. இப்போ அதை தாண்டி கிறிஸ்தவ ஓட்டுகளை குறி வைக்கிறது சில விஷயங்களை நகர மாதிரி சில தகவல்கள்லாம் வருது. கோவையில் என்ன நடக்குதுங்க? இல்லை, இப்போ கோவையில் ஒரு 20,000 கிறிஸ்துவர்கள் இருக்காங்க. 2 தொகுதியிலும் இருக்காங்க. அப்போ 2 தொகுதியிலையும் கிறிஸ்துவ வாக்குகளை எப்படி மொத்தமாக பேக்கேஜில் எப்படி எடுப்பது? இதுதான் செந்தில் பாலாஜிக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட். 10 ஆண்டு காலமாக 10 இடங்களில், அதாவது 2 தொகுதிகள், வானதி சனி தொகுதி, இந்த பக்கம் செந்தில் பாலாஜி தொகுதி, ஒரு 10 கிறித்துவ தேவாலயங்கள் சிதிலம் அடைஞ்சு கிடக்கு. கட்டி பல ஆண்டு ஆயிடுச்சு. அதெல்லாம் ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்டது. இதை முதலமைச்சர் ஒரு ஃபண்டோ இல்லது நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய தொகையோ இல்லை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான அந்த தொகுதிக்கு நலத்திட்டத்துக்காக ஒதுக்கப்படுகிற எம்எல்ஏ ஃபண்டு, இதில் ஏதாவது ஒரு நிதியை ஒதுக்கி எங்களுக்கு கட்டி கொடுக்கணும் 10 ஆண்டு கால கோரிக்கை. வானதியும் கண்டுகொள்ளவில்லை. வானதி கட்டி கொடுத்தா வானதிக்கு கட்சியில் யாரும் வச்சிருக்க மாட்டான். வேலுமணியோ அவரும் ஒரு ஆர்எஸ்எஸ் தான், அவர் ஒரு பிஜேபி தான். 2 பேரும் மறுத்த செய்தி செந்தில் பாலாஜிக்கு தெரியுது. செந்தில் பாலாஜி உடனடியாக அந்த கிறித்துவ பாதிரிமார்களை தொடர்பு கொண்டு நான் கட்டித்தரேன் வாங்கலாம். 3 நாட்களுக்கு முன்பு 200க்கும் மேற்பட்ட கிறித்துவ பாதிரிமார்களை கிறித்துவ சமூகத்தை சேர்ந்தவர்கள், பங்கு தந்தை, இப்படி பல பேரை சந்திச்சிருக்கார். சந்தித்து சபரிசனம் போய் கடந்திருக்கார். இப்போல்லாம் ஃப்ளைட்டு தான், இவர்கள் சார்ட்டர் ஃப்ளைட் தான், 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தான் இந்திய பார்டரே கடந்துருவாங்க. அப்போ போன பிறகு 20 கோடி ரூபாய் பணம் கொடுக்கப்பட்டது. 10 சர்ச்சுக்கு வரைபடம் வேண்டாம், ப்ளூ பிரிண்ட் வேண்டாம், பணம் தர கட்டிக்க முடியுங்க, எல்லோரும் எங்களுக்கு ஓட்டு போட சொல்லுங்கள். 20,000 வாக்கு, 2 தொகுதியில் 10,000 வாக்கு, 20,000 வாக்குகள் 20 கோடிக்கு விலை பேசி வாங்கப்பட்டது. அங்கே ஒரு ஓட்டு கிடைக்காது, வானதிக்கு கிடைக்காது, வேலுமணிக்கு கிடைக்காது. அப்போ இந்த வாக்குகள் சாராய பணம், அது கள்ள சந்தை பணம். அந்த பணம் பிடபிள்யூவில் ஏமாற்றிய பணம், ஹைவேஸில் ஏமாற்றிய பணம். இந்த சாராய பணத்தில் சர்ச்சுகளும் தேவாலயங்களுமா? மனசாட்சி உள்ள கிறித்துவரை பார்த்து நான் கேட்குறேன். செந்தில் பாலாஜியிடம் நீங்கள் 20 கோடி ரூபாய் வாங்கியிருக்கிறீர்கள். 2 கோடி ரூபாய் ஒரு சர்ச்சுக்கு, 10 சர்ச்சுக்கு 20 கோடி ரூபாய். இந்த 20 கோடியை வாங்கி தேவாலயங்கள் கட்டினால் அது பாவம் இல்லையா?
சாராய காசு தானே அது. சாராய வாடையோடு சர்ச்சைகள் உருவாவது எந்த வகையில் நியாயம்? செந்தில் பாலாஜி இப்போ எதை விலைக்கு வாங்க ஆரம்பிச்சிருக்காரு? தேவாலயங்களை. அதை தாண்டி வேற சொல்ல விரும்பல. இந்து கோயில்களையும் மசூதிகளையும் அடுத்து விலைக்கு வாங்க முயற்சிப்பார். செந்தில் நீங்கள் கோயம்புத்தூரில் வேலுமணியிடம் இருந்த வேலுமணி நிறைய பள்ளிவாசல் கட்டி கொடுத்துருக்காரு. செய்தி வருது. அப்போ ஆர்எஸ்எஸ் பிஜேபியோடு இருந்தாலும் வேலுமணிக்கு நாங்கள் ஓட்டு போடுவோங்க. தொண்டாமுத்தூர் பகுதியில் நடக்கிற செய்தி. சாராய காசு, கள்ளப்பணம், மக்களை ஏமாற்றி வஞ்சித்து எப்படி இன்னைக்கு உள்ளாட்சித்துறையில் எந்த வேலையுமே நடக்காமல் பல லட்சம் கோடி திருடிய நபர் தான் இந்த வேலுமணி. கோயம்புத்தூரில் தங்க மார்க்கெட், கோல்டு மார்க்கெட், ஒரு 1,25,000 நகை தொழிலாளர்களுக்கு வாழ்வளிக்கக்கூடிய நபர். எப்படி ஒரு டன் தங்கம் உள்ள நகைப்பட்டறைக்கு போகுது, ஒரு டன் தங்கம் நகையாக நகைப்பட்டிருந்து வெளியேகிறது. இந்த வசதி வாய்ப்பு அண்ணா திமுக தொண்டை ஏழபால பஞ்சப்பராரி எம்ஜிஆரை வச்சு பாட்டு படிச்சுட்டு இருக்கானே, அவனுடைய வியர்வை இல்லையா? இந்த கொள்ளையடித்த பணத்தில் சர்ச்சுகளும் பள்ளிவாசல்களும் இந்து கோயில்களும் உருவாகிறது என்றால் இது பாவம் இல்லையா? மனசாட்சி உள்ளவர்களுடைய மனசாட்சிக்கே இதெல்லாம் விட்டு விடுகிறேன். இப்போ நேற்று நடந்தது மிகப்பெரிய சமூக அவலம். சரிங்க. திருமாவளவன் அவர்கள் இப்போ ரீசெண்டாக பேசும்போது சொல்கிறாரு, நான் மட்டும் அதிமுகவோடு கூட்டணி வச்சுருந்தா அவங்க பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசினார். அதுக்கப்புறம் பல விமர்சனங்கள் ஆனதெல்லாம் பார்க்க முடிஞ்சுச்சு. திருமாவளவன் இப்போது இதை சொல்வதுடைய காரணம் என்ன? என்னன்னா 10 சீட்டு இப்போ சந்தேகத்துக்கு இடமான சீட்டாக மாறி போச்சு. 8 இடமும். ஆமாம் சார், 8 இடமும். ஏன்னா 8 இடத்துல திமுக காரன் ஒத்துழைக்கலை. கள்ளக்குறிச்சியில் என்ன சொல்லிட்டானா, நீ போய் ஊரில் உன்னுடைய பக்கத்து வீட்டில் தலித்து வாக்கு விஜய்க்கு போயிடுச்சு, அதை தடுத்துறது போ. அத்தனை சிறுத்தைகளுக்கும் திமுக காரனுடைய கட்டளை. இந்த அதாவது தேனியை தவிர, பெரிய குளத்தை தவிர அத்தனை தொகுதிகளிலும் விடுதலை சிறுத்தைகளை திமுகவை சேர்ந்த மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், கிளை செயலாளர் கூப்பிட்டு சொல்லிட்டான், நீ எங்களோடு பணியாற்ற வேண்டாம், எங்களோட வேலை செய்ய வேண்டாம். ஓ வாக்கோ, ஓ சேரி வாக்கு, உன்னுடைய காலனி வாக்கு, உன்னுடைய குடிசை வாக்கு பூரா விசில் சத்தம் கேட்குது, நீ கிளம்பிருப்பா. எல்லாம் புகார் போய் சொல்கிறான் தலைவங்கிட்ட. தாய் சிறுத்தைகிட்ட போய் சொல்கிறான், அண்ணே எங்களை திமுகக்கார வர வேண்டாங்கிறான். ஏப்பா உன் ஊர்லேயே விசில் சத்தம் கேட்குது, போப்பா அங்கே போய் சரி பண்ணுங்கிறான். எங்கிட்ட தேர்தல் செலவுக்கு பணம் கொடுக்கல, பூத்துக்கு பணம் கொடுக்கல, வாக்குக்கு பணம் கொடுக்கல, எதுக்கும் கொடுக்கல. நாங்கள் என்ன செய்கிறது? இந்த தகவல் தான் தாய் சிறுத்தையை நோகடித்திருக்கிறது. நான் முதல்லையே எடப்பாடிட்டு போயிருந்தா பிஜேபி உள்ளே வந்திருக்காது, பிஜேபி உள்ளே வந்திருக்காது. நான் எடப்பாடி எனக்காக வருந்தி வருந்தி அழைத்தார். நான் போயிருந்தேன்னா கம்யூனிஸ்ட் சண்முகம் வந்திருப்பார், வீரபாண்டி வந்திருப்பார், வேல்முருகன் வந்திருப்பார். இதை நான் கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணுறேன். இதை முதலீர செஞ்சுருக்கணும். திமுக தனக்கு தங்களுடைய தலித்து வாக்கு வங்கிக்கு சேதாரமாகிவிட்டது. திமுகவுக்கு அந்த தலித்து வாக்கு வங்கி வர வாய்ப்பில்லை. திருமாவளவனால், விடுதலை சிறுத்தைகளால் திமுகவுக்கு எந்த பலனும் இல்லை. அத்தனையும் விஜய்க்கு போயிடுச்சு. நேரடியாகவே சொல்கிறான் திமுக மாவட்ட செயலாளர். அப்புறம் எப்படி சிறுத்தையை சேர்த்துட்டு வேலை செய்வான்? கள்ளக்குறிச்சி மட்டும் இல்லை, எல்லா தொகுதியிலையுமே திமுக என்ன சொல்கிறான், உன் ஓட்டு பூரா விஜய்க்கு போயிடுச்சியா, நீ ஒன்றும் வேலை செய்ய வேண்டாம் போ. இப்போ தான் நான் தவறு செய்து விட்டேன்னு உணர்கிறார். உணர்கிற பொழுது 23ஆம் தேதி வந்துருச்சு. இதை எப்போ உணர்ந்துருக்கணும்? பல மாதங்களுக்கு முன்பு உணர்ந்துருக்கணும், முடிவெடுத்திருக்கணும். நீங்கள் திமுகவை ஆரம்பித்தது யாருன்னு கேட்டால் அண்ணாதுரையும் இல்லை, ஆட்டுத்துறையும் இல்லை, சொல்லின் செல்வன் சம்பத்.
சம்பத் தான் ஆரம்பித்தார். பெரியாரை எதிர்க்கக்கூடிய வலிமை அண்ணாதுரைக்கு இல்லை. பெரியாரை எதிர்க்கக்கூடிய வலிமை பெரியாருடைய அண்ணன் மக ஈவிகே சம்பத்துக்கு தான் இருந்தது. சம்பத்தை தவிர யார் கூட்டம் போட்டாலும் ஒரு 50 பேர் வருவான். அப்போல்லாம் பெரிய சிலம்பு வீரர்கள். 4 அடி அடித்தானா மண்டை 2ஆக போயிடும். அது அப்படி தான் எனக்கு இயக்கம் வளர்ந்தது. பெரியார் இயக்கம் வளர்ந்தது அப்படி தான். அதே போல் தான் திமுக. ஆனால் இப்போ திமுகவில் சம்பத்து அவருடைய அடையாளமே இல்லை. சம்பத்துடைய அடையாளமே இல்லை. கடைசி மரணத்தின் போது சொல்கிறார், நான் சரியான நேரத்தில் தவறான முடிவெடுத்து விட்டேன், தவறான நேரத்தில் சரியான முடிவை எடுத்தேன், என்னை கேட்க ஆள் இல்லை, பார்க்க ஆள் இல்லை, என்னுடைய அரசியல் நீங்கள் அஸ்தமித்து போய்விட்டதே. இது யாருடைய வார்த்தை? சம்பத்துடைய வார்த்தை. சம்பத்து திமுகவிலிருந்து தூக்கி எறியப்பட்டார் இந்த கருணாநிதி கும்பலால். இப்போ இதே நிலைமை யாருக்கு வந்திருக்கு? அண்ணன் திருமாவுக்கு வந்திருக்கு. திமுக கூடிய சாதி ஆதிக்க இந்துக்கள் சேர்த்த மாட்டேங்கிறான் தலித்துக்களை. ஓட்டில் விஜய் அள்ளிட்டு போயிட்டாயா, போயா. எல்லா தொகுதி 8 தொகுதியுமே நீங்கள் கேள்விக்குறியாக இருக்குது. வந்தால் பெரிய குளம் ஒன்று வரும். அங்கே ஏன்னா குக்கர் நிற்குது. குக்கர் அதிமுக போட மாட்டாங்கிறான். 2வது அந்த வேட்பாளர் பாலியல் புகாரில் சந்தி சிரிக்குது. பாலியல் குற்றவாளி பூரா எம்எல்ஏ சீட்டில் நிற்கிறான். சாராய் விற்கிற பூரா எம்எல்ஏ சீட்டில் விற்கிறான். தாம்பரம் ராஜா சிமெண்ட் விற்கிற கொள்ளையடிக்கிற பூரா அரசியல் நிற்கிறான். லீமா ரோஸு பொற்கொடி. இது என்னடா என்ன நடக்குது? மொத்தமாக உயிருக்கு ஆபத்தாமா பொற்கொடிக்கு? உயிருக்கு ஆபத்துங்களாமா? ஆபத்து இருக்கதான் சொல்லிக்கிறாங்க. ஆமாம் ஆமாம். இப்படியெல்லாம் கிளப்பி விட்டா தானே ஓட்டு போடுவாங்க. திமுக கருப்பு சட்டை போட்டிருக்கிற மாதிரி சூட் கேஸில் தேய்ச்சி கீச்சி வச்சுருந்தானுங்க. பல மாதமாக எடுக்கவே இல்லை, வருஷ கணக்காக. எலெக்ஷன் வரும்போது எடுத்து போட்டானுங்க. போட்டுட்டு சனாதனத்தை எதிர்ப்போம். ஏண்டா இந்த கருப்பு சட்டை போட்டே 6 வருஷம் ஆச்சாடா. இப்போ எடுத்துக்கிறது அதே போல தான். உயிருக்கு ஆபத்து, உயிருக்கு ஆபத்துன்னு. இப்போ அந்த அம்மா எம்எல்ஏ ஜெயிச்ச பிறகு மந்திரி கேட்குதான், ஒரு 500 கோடி தர மந்திரி ஆக்கிருக்கு. இதுதான் இப்போ அதிமுக திமுகவில் 500 கோடி கொடுத்தா விற்றுறது, 1000 கோடி கொடுத்தா விற்றுறது, 50 கோடி கொடுத்தா விற்றுறது. இதுதான் அரசியல். இந்த அரசியல் தான் திருமாவளவன் இதில் பெரிய பாதிப்பு. அவர் மாநில அரசியலுக்கு வருவதற்காக காட்டுமன்னார் கோயிலை தேர்ந்தெடுத்தார். காட்டுமன்னார் கோயில்னா காசு இல்லை, காந்தி இல்லை. சரிப்பா, காந்தியை காசை கொடுங்கப்பா, நான் ரிவர்ஸ் அடிச்சுக்கிறேன். அப்போ உங்களுக்கு உங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளரே ஸ்டாலினாக மாறி போயிட்டார். உங்களுடைய அலுவலகம் அசோக் நகரில் இல்லை, எங்கே இருக்குது? அறிவாலயமாக மாறி போச்சு. இதுதான் முஸ்லீம் சமூக தலைவர்கள் மதிக்கப்படவில்லை, தலித் தலைவர்கள் மதிக்கப்படவில்லை, கம்யூனிஸ்ட் தலைவர்கள் மதிக்கப்படவில்லை. இப்போ இப்படி சூழல் தான் திமுக. இதை மானம் உள்ள, ரோஷம் உள்ள, பகுத்தறிவு உள்ள எந்த மனிதனும் திமுகவை தேர்ந்தெடுக்க மாட்டேறீங்க. நிகழ்ச்சியில் பங்கிட்டு கருத்துக்கு நன்றி, வணக்கம். தமிழக இளைஞர்களின் எதிர்காலம் போதையால் சூறையாடப்படுகிறது. போதையால் பெருகும் குற்றங்கள் இன்று தமிழகத்தையே தள்ளாட வைத்துள்ளது. இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு.